வணக்கம் நண்பர்களே. ஜிம்முக்கு போகிற வீடியோ செகண்ட் பார்ட்டாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ. மங்களகரமாக வலது காலை வச்சு உள்ளே போனோம். ஜிம்முக்குள்ளே இருந்த கொஞ்சம் நெஞ்ச பவர் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. ஜிம்முக்கு ரொம்ப நாள் கழிச்சு போகிறனால என்ன பண்ணுறதுனே தெரில. போன உடனே நானும் கவியும் சேர்ந்து புஷ்அப்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு செஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு வார்ம் அப்க்கு புஷ்அப்ஸ்லேயே 4-5 வேரியன்ட் போட்டோம் ஒரே செட்டில். அதுக்கப்புறம் தலைவன் பேக்கை காட்ட ஆரம்பிச்சிட்டான். தலைவன் இன்னும் 6 மாதத்தில் ஐசி நேர போகிறான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஐடியா கொலாபரேட் பண்ணுறேன், அவனையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. படுபாவி பையன் ஃபஸ்ட்டு போன உடனே என்ன சூப்பர் செட் போட வச்சிட்டான். 15 kgலேருந்து 7.5 kg வரைக்கும் 4 டம்பிள்ஸ் இருந்துச்சு. அந்த 4 டம்பிள்ஸையும் 6 reps போட்டேன். அதுவும் கேப் விடாமல். பின்னாடி நிற்கிறதா நம்ம நண்பர் அருமா கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நோட் திஸ் பாயிண்ட். 57 kgsலேருந்து 65 kgsக்கு நான் போகிறேன். அது ஒரு சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறேன், நம்ம காலமாடான் 120 கிலோ பெஞ்ச் அடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் வீடியோவில் தான் பார்த்தேன், அப்படியே நேரில் பார்த்து பயங்கர ஷாக். ஒரே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் நண்பர்களே. அடுத்து நான் கண்ணாடி பக்கம் போயிட்டேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன். கண்ணாடி முன்னாடி போயிட்டு ஒன்றும் இல்லாத உடம்பை ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் கூடிய சீக்கிரம் மாஸ் ஆகிறோம். அடுத்து சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு பார்த்தா பையன் சூப்பர்மேன் போஸ்டில் நின்றுருக்கான். முதல் முறையாக சிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஹாப்பியாக ஒர்க் அவுட் பண்ணேன் இன்னைக்கு. அப்புறம் ஜிம்லேருந்து வெளியே வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க திசையில் கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம கவியரசன் வந்து நம்மளை வீட்டில் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அவனுக்கு பாய் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு என் தம்பிக்காரன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். எனக்கும் அவனுக்கும் 7 வருஷம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஆனால் எப்போவுமே நாங்கள் 2 பேர் ஜாலியாக தான் இருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி தம்பி இருந்தால் டேக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அக்கா கூட வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. வெளியே போயிட்டு நானும் அந்த அக்காவும் இந்த ஒப்பிட்டு சாப்பிட்டோம். ஃபோன் ஒன்று ரிப்பேர் ஆயிருந்துச்சு, அதை ரெடி பண்ண தான் போயிருந்தோம். வெற்றிகரமாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த பையில பார்த்தேன். அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு. இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு டெய்லி வேணும்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு போயிட்டு வரேன். பை.